எந்த நிலை போனாலும் வந்த நிலை மறவாதே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஒரு பக்கம் நயன்தாரா அவர்கள் தனுஷை கடுமையாக சாடி ஒரு லெட்டர் பேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் டேரக்டாக தனுஷை ட்ரோல் பண்ணுற மாதிரி 10 கோடி கேட்கப்பட்ட காட்சியை இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீயாகவே பாருங்கள் அப்படின்ற மாதிரி வீடியோ ஒன்று பகிர்ந்துருக்கிறாரு. வெறும் 3 செகண்ட் காட்சிகளுக்கு 10 கோடியா, இது நியாயமா அப்படின்னு ஒரு பக்கமும், வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்கள இப்படி மோசமாக ட்ரோல் பண்ணுறீங்களே அப்படின்னு இன்னொரு பக்கமும், தனுஷ் டீம், நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் டீம் அப்படின்னு 2 குரூப்பாக பிரிஞ்சு இணையத்தில் இது பற்றின சர்ச்சையான பதிவுகள் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி யார் பக்கம் குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. தனுஷ் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் டேலண்டான ஆட்களை எப்போவுமே என்கரேஜ் பண்ணுற ஒருத்தர். பல பேரை சினிமாவில் அறிமுகப்படுத்தி அவங்க எல்லாருமே இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன், அனிருத் அண்ட் இப்போ தனுஷை ட்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்ட விக்னேஷ் சிவன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ தனுஷ் அவர்களோட கேரக்டர் இயல்பாக டேலண்டடான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அப்படி தான் தனுஷுக்கு விஐபி படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹிட் படமாக அமைஞ்சது. படம் வெற்றியடைஞ்ச சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக படத்தில் வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள் கிட்டலாம் ரொம்ப ஃப்ரீயாக பேசி உங்களுக்குலாம் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அப்படி தான் விக்னேஷ் சிவன் கிட்டேயும் கேட்கப்பட, என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார், அதை பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து தர முடியுமான்ற மாதிரி தான் அவர்கிட்ட அந்த கொஸ்டின் நான் கேட்டேன். ஆனால் அந்த படத்தை நானே தயாரிக்கிறேன்னு அவர் சொல்லி அதை பண்ணார் அப்படிங்கிறத விக்னேஷ் சிவனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ தனுஷ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன் வரல அப்படின்னா 400 அடி தான் அப்படிங்கிற ஒரு படமே இல்லை. அந்த படம் இல்லைனா நயன்தாரா அவங்களோட விக்னேஷ் சிவனுக்கு ஒரு கான்டாக்டே ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கி அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு அமைச்சு கொடுத்த தனுஷ் அவங்கள ஒரு சில மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நயன்தாரா அவர்கள் கடிதம் போட்டிருந்தாங்க. அதை நீங்கள் கண்டிக்க வேண்டாம், ஆனால் லைக் போட்டிங்க, ஸ்டோரியில் ஷேர் பண்ணிங்க, அத்தோடு அதை முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படி மேலே போய் எந்த ஒரு காட்சிக்கு 10 கோடி கேட்டாங்களோ அதே காட்சியை இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க அப்படின்னு கிண்டலும் கேலியும் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் நீங்கள் வளர்த்து விட்டவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனா? சரி, அப்படியே நயன்தாரா பக்கம் அவர்கள்கிட்ட வருவோம். எந்த ஒரு விஷயமும் ஃப்ரீயாக கிடைக்காது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஒரு 3 செகண்ட் விளம்பர காட்சியில் ஃப்ரீயாக நடித்து கொடுக்க சொன்னால் நயன்தாரா அவர்கள் நடித்து கொடுப்பாங்களா? நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட் அந்த படத்தை இயக்கியிருக்காரு, எங்களுக்கும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த படத்தில் உண்டு அப்படின்னு என்னதான் அவங்க சொன்னாலும் அந்த படத்துக்குன்னு 2 பேருமே குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பளம்னு ஒன்று வாங்கியிருப்பாங்க. 6 கோடி பட்ஜெட் போட்டு 16 கோடி வரைக்கும் பட்ஜெட் போய் எதிர்பார்த்த அளவுக்கு சேலும் ஆகாமல் நஷ்டமடைஞ்சது அந்த படம். படம் நஷ்டமானதும் எங்களோட சம்பளத்தில் இருந்து இத்தனை % நாங்கள் திருப்பி தரோம் அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுத்துருப்பாங்களா? ஸோ ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் எல்லா விதமான செலவும் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வர லாபமோ நஷ்டமோ அது ப்ரொடியூசர் தான். லாபத்துலேயும் நஷ்டத்துலேயும் எந்த விதத்துலேயும் பங்கெடுத்துக்காத நீங்கள் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு எப்படி பேச முடியும்? இது மனசாட்சிப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சட்டப்படி இதுக்கான விதிமுறை என்ன அப்படிங்கிறத அவங்களே நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் அதுக்கான விடை தெரியும். படத்தில் நடிக்கிறத தாண்டி நயன்தாரா அவர்கள் தனிப்பட்ட முறையில் காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதை அவங்க மக்களை ஏமாற்றாமல் சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்களோட மனசாட்சியை பொறுத்தது. எண்ட் ஆஃப் த டே அவங்க அதை பண்ணுறது பணத்துக்காக தான். பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா எல்லாமே பணம் தான் அப்படின்னு இருக்கும்போது தனுஷ் செஞ்சது இந்த விஷயத்தில் ரொம்பவே சரியான விஷயம். அண்ட் தென் தனுஷ் அவர்கள் இதுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாரு. நீங்கள் பதிலுக்கு லீகலாகவே அதை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, சன் ஆஃப் செல்வராகவன், இவங்களோட செல்வாக்கில் உள்ளே வந்த நீங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தனிப்பட்ட ஆளாக உயர்ந்து நிற்கிறேன்னா அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். நயன்தாரா அவர்களோட பேச்சுப்படி கஸ்தூரி ராஜாவும் செல்வராகவனும் இல்லை அப்படின்னா தனுஷே இல்லை அப்படின்னு வரும்போது, தனுஷ் இல்லை அப்படின்னா விக்னேஷ் சிவன் இல்லை, விக்னேஷ் சிவன் இல்லைனா 400 அடி தான் படமே இல்லை, அந்த படமே இல்லைனா உங்கள் 2 பேரோட கல்யாண டாக்குமெண்ட்ரி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் தனுஷால் பலனடைஞ்ச நீங்கள் அவர் இன்னாரால் தான் தமிழ் சினிமாவில் உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? அண்ட் ஃபைனலாக ஒரு 3 செகண்ட் காட்சிக்கு 10 கோடி கேட்குறது நியாயமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் அவங்க 3 பேர்கிட்ட இருந்து தான் வரணும். ஏன்னா 400 அடி தான் படம் எடுக்கும்போது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு தெரியாது. போட்ட பட்ஜெட்டுக்கும் மேலே அதிகமான பணம் செலவாகியிருக்கு, போட்ட காசை ரிட்டர்ன் எடுக்க முடியலை. இதெல்லாம் போக ஷூட்டிங் டைமில் என்ன மாதிரியான சண்டைகள் நடந்திருக்கும், சர்ச்சைகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்க 3 பேருக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். அதில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதனால் வர மனஸ்தாபத்தில் கூட NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தனுஷ் அவர்கள் கொடுக்க மறுத்திருந்திருக்கலாம்.
இதில் 10 கோடி அப்படிங்கிறது அது அவருடைய பொருள். அந்த பொருளுக்கான விலையை அவர் தான் நிர்ணயம் செய்யணும். உதாரணத்துக்கு லியோ படத்தை தியேட்டரில் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இதே என்ஓசியை லியோ டீம் கமல் அவர்கள்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. காரணம், விக்ரம் எல்சியோட கனெக்ட் ஆன ஒரு படம். அந்த படத்தை தயாரித்தது கமல்ஹாசன் அவர்கள் தான். ஸோ லியோலையும் எல்சியூ கனெக்ட் வைக்கிறதுனால அந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டை கமல் அவர்கள்கிட்ட இருந்து அவங்க ப்ராப்பராக வாங்கியிருப்பாங்க. இதுக்கு ஒருவேளை கமல் அவர்கள் பணம் வாங்கியிருக்கலாம், இல்லை வாங்காமல் கூட இருந்திருக்கலாம். இது அவங்களுக்குள்ளே உள்ள பழக்க வழக்கத்தை பொறுத்தது. 400 ரவுடி தான் திரைப்படம் வெளியாகி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் எப்படி இருந்தார், படம் வெளியானதுக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் எப்படி இருந்திருப்பார், இதே தான் நயன்தாரா அவர்களுக்கும். படம் வெளியான இந்த 10 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த என்ஓசி விஷயத்தில் பேமெண்ட்டை நிர்ணயிக்குது. அப்படி தான் தன்னோட ஒரு படத்துக்கான ஒரு தொகையை தனுஷ் அவர்கள் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாரு. யாரும் யாருக்கும் நன்றி விசுவாசத்தோடு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி இருக்கணும்னு நானும் நினைக்கல. நான் அவங்களுக்கு செஞ்ச நல்லது அவங்களோட வளர்ச்சியில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தனுஷே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இந்த வீடியோவை பார்க்கும்போது தனுஷ் அவர்களுக்கு ஆதரவாக பதிவிட்ட மாதிரி தெரியலாம். ஆனால் அப்படி இல்லாமல் சம்பவத்தில் முக்கியமான குற்றமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு ஒத்து பார்த்தீங்கன்னா யார் பக்கம் அதிக பாதிப்புன்னு உங்களுக்கே புரியும். தனுஷ் அவர்கள் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறாரு. அது அவருடைய படம், அதுக்கான தொகையை அவர் தான் நிர்ணயம் செய்யணும். 400 ரவுடி தான் படத்தோட பட்ஜெட் 6 கோடி, ஆனால் செலவானது 16 கோடி. அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்கு கூட அவர் இந்த தொகையை நிர்ணயம் செஞ்சுருக்கலாம். செகண்ட் ஒன், எந்த பொருளும் ஃப்ரீயாக கிடைக்க போகிறதே கிடையாது. இது என்ன தான் கல்யாண டாக்குமெண்ட்ரியாக இருந்தாலும் கூட அது அவங்க ஒரு வியாபார நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட அது 25 கோடி ரூபாய்க்கு அவங்க சேல் தான் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் பிஸ்னஸ். உங்களோட வியாபாரத்தில் இன்னொருத்தரோட பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கான அமௌண்ட் அவங்க கேட்ட தொகையை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். பாயிண்ட் நம்பர் 3, இது ஒரு லீகல் நோட்டீஸாக தான் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் போனது. அதை அவங்க லீகலாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு லெட்டர் பேடை நயன்தாரா அவர்கள் போஸ்ட் பண்ணாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவே தப்பானது. அதோடு மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களை ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டு விக்னேஷ் சிவன் அடுத்த ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு. நயன்தாரா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களோட வார்த்தைகளை திரித்து பேசி ஒரு கதை ரெடி பண்ணி அதை அவரோட அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் தனுஷ் ரொம்ப மாசான வசனங்கள் பேசி நயன்தாரா அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக்க முடியும், அந்த ஒரு விமர்சனம் ரொம்பவே நாகரிகமானதாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் தான் முடிவாகும். இதில் யார் பக்கம் குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.